விதைகளை நீக்கி அத்துடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேந்தனாமக் சேர்த்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் புழுக்கள் சாகும். பல்வலிக்கு போட்டிருக்காங்க. பசுமையான கொய்யா இலைகளை மெல்லுதல் அல்லது கொய்யா இலைகளை வேக வைத்த தண்ணீரால் வாய் கொப்பளித்தால் பல்வலி நீங்கும். பிற பலன்கள், வேற பலன்கள்லாம் இருக்கு. 1. கொய்யா அதன் மருத்துவ குணங்களுக்கு மட்டுமின்றி பிற உபயோகத்திற்கும் உதவியாக உள்ளது. கொய்யா மர கட்டைகள் மிகவும் உறுதியாக இருப்பதால் அவை ஹார்மோனியம் செய்ய பயன்படுகிறது. 2. கொய்யா மரத்தின் காய்ந்த இலைகள் உடைகளுக்கு சாயம் தயாரிக்க உதவுகின்றன. 3. கொய்யா அதில் உள்ள சத்துக்களுக்காக உணவாக பயன்படுகிறது. கொய்யா சிரப், கொய்யா ஜாம் மற்றும் ஜூஸ் பசியை தூண்டும். வெயில் காலத்தில் உற்சாகம் தரும் பானமாகவும் அருந்தப்படுகிறது. எச்சரிக்கை: 1. உடலில் அமிலத்தை சுரக்க செய்வதால் கொய்யாவை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. 2. கொய்யாப்பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடித்தால் காலரா நோய் வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கொய்யாப்பழம் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்காதீங்க. சரிங்களா? இதுல எப்படியெல்லாம் நான் உங்களுக்கு வாசிச்சு சொன்னனோ அந்த மாதிரி கொய்யா பழத்தை பயன்படுத்துங்க. பாருங்க, கொய்யா இலை, கொய்யா கூழ் எல்லாம் எவ்வளவு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? பழுத்த இலை, காய்ந்த இலை, காய்ச்சினா என்ன பலன் கிடைக்குது, கொய்யா இலைகளை மென்றால் என்ன கிடைக்குது, கொய்யா பழத்தை காய்வாட்டா நம்ம சாப்பிட்டோம்னா என்ன கிடைக்குது, பல பல தகவல்கள். அற்புதமான ஒரு காணொளி இந்த காணொளி. ஸோ இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைல்ஸ் போன்ற பிரச்சனை உள்ளவங்கலாம் ரெகுலராக நீங்கள் கொய்யாப்பழம் இல்லை ஒரு சின்ன கொய்யாவாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது தானே? சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கு. அடுத்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம்னா வேற ஒரு அற்புதமான பழத்துடன் நம்ம வருவோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது அடியேன் ஏ.ரவி, யோகரத்னா. ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அடியனுடைய ஆசை. சரிங்களா? பார்ப்போம். ஹரி ஓம்.